ராமர் காலத்துல வாழ்ந்த பெண்கள் யாருமே சுபிட்சமா இல்ல. எல்லா பெண்களும் கஷ்டப்பட்டாங்க. அந்த காலத்துல ராமர் கட்டி காத்த அந்த ராம ராஜ்யம் வந்து பெண்களுக்கு சுபிட்சமான இடம் கிடையாது. ஆனா சீதையை மீட்டு தானே ராமர் போறாரு இலங்கைக்கு. அது என் பொண்டாட்டியை மீட்டுட்டு வந்த உடனே என்ன சொல்றாரு, நீ என்ன அங்க சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தியா, எவனோட சுத்தனெல்லாம் அசிங்கமா அங்கேயே கேள்வி கேட்கிறாரு. அக்னி பரீட்சை பண்ணி காட்டு, அப்பதான் உன்னை கூட்டிட்டு போவேன் அயோத்திக்குன்னு சொல்றாரு. வால்மீகி அதை மறைக்கலாம் இல்ல, ராமன் இவ்வளவு அசிங்கமா நடந்துக்கிட்டான்னு வால்மீகி தெளிவா சொல்ற. கம்பர் தான் அப்படியே பூசி மொழிகி ராமர் யார் தெரியுமா, சீதையை ராமன் தொடவே இல்லை. இவரு அண்ணலும் நோக்கினால கதை அதெல்லாம் ஒரிஜினல் ராமாயணத்துல இது இல்ல. அப்ப இவரு நிறைய சொந்த கற்பனை எல்லாம் சேர்த்திருக்காரு. கவிஞர்கள் அப்படிதான் சேர்ப்பாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. பட் பொலிட்டிக்கலி எந்த ஐடியாலஜியை பத்தி நாங்க பேச விரும்புறோம்னா, ராமனுக்கு ஆப்போசிட் எல்லாரும் ராவணன் பேசுறாங்க. அப்படி இல்ல, ராமனுக்கு ஆப்போசிட் பீமன். எந்த பீமன்னா பீம்ராவ் அம்பேத்கர் ராமனுக்கு ஆப்போசிட். ஏன்னா ராமராஜ்யத்துல பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது, ஓட்டுரிமை கிடையாது, வேலை செய்யும் உரிமை கிடையாது, மறுவிவாகம் பண்ணிக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அந்த எல்லா உரிமையும் கொண்டு வந்தது யாரு, பீம்ராவ் அம்பேத்கர். அப்ப எப்ப பெண்கள் சுபிட்சமா இருக்கணும், இப்ப சுபிட்சமா இருக்கிறோம். இப்ப ஏன் சுபிட்சமா இருக்கிறோம், ராமர் வந்து எழுதினதுனாலயா இல்ல மனுஸ்மிருதி எழுதினதுனாலயா, யார் எழுதினதுனால, அம்பேத்கர் எழுதினதுனால சுபிட்சமா இருக்கும். அதை நேரு அமல்படுத்தினதுனால சுபிட்சமா இருக்கும். எதுக்கு இன்னும் ராமாயணான்னு தொங்கிட்டு இருக்கீங்க? அப்ப இவங்க ஏன் அப்டேட் ஆக மாட்டேன்றாங்க, இவங்க ஏன் பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப உருட்டிக்கிட்டு இருக்காங்க? ஏன் எங்களுக்கு பிரசன்ட் டென்ஸ்க்கு என்ன வேணுமோ, என்ன ரெலவெண்டோ அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்றாங்கன்னா, இப்படி பழைய விஷயங்களை பேசி எல்லாரையும் கொஞ்சம் மயங்க வச்சு எல்லாரையும் திகைத்தனை போலும் செய்கைன்னு ஆக்கி வச்சுட்டா யாரும் புது கேள்விகள் கேட்க மாட்டாங்க.